வசந்த நவராத்திரி என்றழைக்கப்படும் சைத்திர நவராத்திரி இராமாயணம் 7ஆம் நாள். ஹனுமார் எங்கும் எம்பிராட்டியாரை தேடுவாரானார். ஒருவனுக்கு சுகம் முன் செய்த தபத்தினால் ஏதும் தபம் செய்யாமல் சுகத்தை நாடுவது இரும்பை விதைத்து கரும்பை நாடுவது போலாகும். தபம் செய்தவர்கள் எல்லா நலன்களும் பெற்று இனிது வாழ்வார்கள். இதில் யாருக்கேனும் ஐயமிருந்தால் இந்த இலங்கையிலே வந்து காணுங்கள். கதிர் போல் இருக்கின்ற கரிய அரக்கிமார்களை இடையே இல்லாத பொன்மேனி உடைய தேவ மாதர்கள் நீராட்டுகிறார்கள். இது அவர்கள் தவத்தால் விளைகின்றது. கும்பகர்ணன் துயில்கின்ற மாளிகைக்கு அனுமார் சென்றார். அவனுடைய நாசியிலிருந்து வரும் யுகாந்த காலத்து மாருதம் போன்ற மூச்சுக்காற்றும் இவரை ஈர்த்தது. நாசி வரை சென்று பெருமுயற்சியுடன் காற்றிலிருந்து விலகி கொண்டார். அந்த மாளிகையில் உள்ள மேஜைகள், நாற்காலிகள், அண்டாக்கள், குண்டாக்கள் எல்லாம் அவன் மூச்சுக்காற்றினால் உள்ளே போவதும் வெளியே வருவதுமாக இருந்தன. அவனுடைய மிகப்பெரிய உடம்பையும் வலிமையையும் கண்டு இவன் ராவணனோ என்று ஐயுற்று 10 தலைகள் இல்லாமையால் இவன் ராவணன் இல்லை என தெளிந்தார். இவன் எழுந்து போருக்கு வந்தால் கதி என்னாகும்? நமது வானர சேனைகளை பொறிகடலை உண்பது போல இவன் உட்கொள்வானே. இவன் ராமஜரத்தால் மாண்டொழிவான் என்று பலவாய் சிந்தித்தார். அங்கிருந்து வேறு பக்கமாய் சென்றார். விபீஷ்ணாழ்வார் பயம் இல்லாதவர் என்று பொருள். இது சிவபெருமானுடைய 1000 நாமங்களில் ஒன்று. விபீஷணாய நமக என்றால் சிவபெருமான் ஒருவர் தாம் அச்சம் இல்லாதவர். நமக்கெல்லாம் பயம் உண்டு, பயம் உண்டு. சிவபெருமான் யமனை உதைத்த காலகாலனாவார். நாமெல்லாம் நடுங்குகின்ற நஞ்சை அவர் உட்கொண்டார். நமக்கு அச்சத்தை தருகின்ற மயானத்தில் அவர் இருக்கின்றார். நாம் அச்சப்படுகின்ற அரவுகளை அவர் அணிகலனாக கொண்டவர். நாம் பயப்படுகின்ற பேய்களுடன் இருந்து ஆடுபவர். நம்மையெல்லாம் சுடுகின்ற நெருப்பை அவர் கரத்தில் ஏந்தியவர். ஆதலால் சிவமூர்த்தி விபீஷணா என்று பெயர் பெற்றார். விச்ரவஸ் முனிவர் தம் மகனாகிய இவனுக்கு விபீஷணன் என்று சிவநாமத்தை சூட்டினார். இவர் நீதியில் நின்றவர், பொறி புலன்களை வென்றவர். இவருடைய தவ புதல்வி திருச்சடை தேவிக்கு ஆறுதல் சொல்லி தேற்றி வருபவள். அந்த விபீஷணர் இல்லத்தில் சென்று தேடினார். மற்ற இல்லங்களில் மது குடங்களை கண்டார். இங்கே பூஜைக்குரிய பன்னீர் குடங்களையும் பால் தேன் பஞ்சாமிர்தங்களையும் கண்டார். விபீஷணரது முகத்தில் கருணை குடிகொண்டிருப்பதை கண்டார். இவர் நல்லவர் என்று கருதினார். விபீஷணரது தோற்றம் தர்ம தேவதை கருநிறத்தோடு ஒளிர்ந்து வாழ்வது போல் இருந்தது. இந்திரஜித்து ஹனுமார் புகை நுழையாத சிறிய இடங்களிலும் சென்று நுழைந்து தேவியை தேடினார். பல இளம் பெண்கள் ஆடுவதும் பாடுவதுமாக அங்கிருந்தனர். பலர் படுத்து உறக்கம் கொண்டார்கள். அவர்களை எல்லாம் கண்டு ஒரு மாளிகைக்குள் நுழைந்தார். அங்கே 6 முக கடவுள் ஒரு முகத்துடன் உறங்குவது போல் உறங்கிக் கொண்டிருந்த இந்திரஜித்தை கண்டார். அவன் முகத்தில் வீரமும் தோள்களில் கம்பீரமும் திகழ்ந்தன. இவன் மிகச்சிறந்த வீரன். இவனுடன் ராம லக்ஷ்மணர்கள் பல நாள் போர் செய்ய வேண்டி வரும் என்று கருதினார். அட்சகுமாரன், அதிகாயன், மகராந்தன் முதலிய பல வீரர்களின் மாளிகையை கண்டு தேடி சென்றார். நடு அகழியையும் மதிலையும் கடந்து ராவணனுடைய பொன் மாளிகையை அடைந்தார். அதன் அருகில் வித்யாதர மாதர் இல்லங்களிலும் அரக்க மாதர் இல்லங்களிலும் சித்த மாதர் இல்லங்களிலும் தேடிய ஹனுமன் அசுர தச்சனான மயன் மகள் மண்டோதரியின் இல்லத்தை அடைந்தார். அவள் அழகிய மஞ்சத்தில் கவலையின்றி உறங்கிக் கொண்டிருந்தாள். இவள்தான் சீதையோ என்றெண்ணி ஐயங்கொண்டார் ஹனுமார். ராமபிரான் கூறிய அடையாளங்களில் பல அவளிடம் இருந்தன. அவள் ஏதோ வாய் பிதற்றுவதை கேட்டார். வாடாக்கிளி போன்ற கற்புடைய எம்பிராட்டி இவள் அல்லள். இவள் ராவணன் மனைவியே என்று சந்தேகம் தெளிந்தாள். தனிமையில் நின்று சிந்திக்கலானார். இறைவனே, 700 யோஜனை பரப்புள்ள இலங்கை முழுவதும் அணுவாக தேடினேன். எம்பிராட்டியை கண்டேனில்லை. கொடுந்தொழிலை செய்யும் ராவணன் எம்பிராட்டியை கொன்று விட்டானோ? இரக்கமில்லாத அரக்கன் தேவியை தின்று விட்டானோ?
வேறு உலகத்தில் சிறை வைத்திருக்கிறானோ? ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை. நான் சென்று எம்பெருமானுக்கு என்ன கூறுவேன்? நான் எப்படியும் சீதையை காண்பேன் என்றெண்ணி கணையாளியை என்பால் கொடுத்தார் பிரபு. உலக அன்னையை நான் கண்டு வருவேன் என்று காக்குத்தன் நம்பியிருக்கிறார். தேவியை கண்டு வருவேன் என்று வானர வேந்தர்களாகிய சுக்ரீவன் நம்பியிருக்கிறான். சீதையை காணவில்லை என்று ரகுவீரனிடம் நான் கூறுவது முறை என்று ராவணாதி அரக்கர்களை வென்று கொன்று அவர்களோடு நானும் மாண்டு ஒழிவேன். தேவியை எப்படி காண்பேன்? வலிமை மிகுந்த ராவணனை பிடித்து கரதலத்தால் அடித்து அவன் எலும்பை ஒடித்து தேவியை எங்கே ஒளித்து வைத்தாய்? காட்டு தேவா, எங்கே வைத்தாய்? காட்டுவா என்று அவன் மூலமாகவே அறிந்து கொள்ளட்டுமா? இந்த அழகிய நகரம் எரிய தீ வைத்து கொளுத்தட்டுமா? இலங்கையில் சீதை இருக்கிறாள், நான் இங்கிருந்தே காண்கின்றேன் என்று சம்பாதி கூறினாரே, அவர் உரையும் பொய்யாகிவிட்டதே. இந்த இலங்கையை எடுத்து கடலிலே கரைத்து விடட்டுமா? ராவணனை கொன்று யாரும் என் வாழ்நாளை முடித்து கொள்வேன் என்று எண்ணி மேல் திசையை கண்டார். அங்கு ஒரு சிறிய விளக்குடன் கூடிய ஒரு அழகிய அசோகவனத்தை அங்கு கண்டார். அசோகவனம். இங்கே எம்பிராட்டி ஒரு கணமேனும் உறங்காமலும் கண்கள் இமைக்காமலும் வெளி இமைக்காமலும் துயரக்கடலில் மூழ்கி உள்ளம் வெந்து நொந்து இருந்தாள். துக்கம் என்பது யாரையும் வாட்டி வதைக்கும். ஒரு நண்பன் ஓய்வு பெற கருதி தன் ஆருயிர் தோழனின் செல்வ மாளிகைக்கு சென்றான். அவன் இவனை அன்போடு வரவேற்று நல்லுணவு நல்கி விருந்தினர் மாளிகையில் தங்கி ஓய்வு பெறுமாறு ஏற்பாடு செய்தான். அத்தனி மாளிகையில் உயர்ந்த பஞ்சனை, நறுமணம் வீசும் வத்திகள், அழகிய படங்கள், நட்சத்திரங்களை போன்ற சிறிய விளக்குகள், செய்தித்தாள்கள், சிற்றுண்டிகள், இனிய நூல்கள் எல்லாம் இருந்தன. வந்த நண்பன் சிற்றுண்டிகளை உட்கொண்டு செய்தித்தாள்களை படித்து அயர்ச்சி நீங்க உயர்ச்சி பெற்ற படுக்கையில் படுக்க முயன்றான். அந்த வீட்டின் தலைவனான நண்பர் ஜன்னல் புறம் வந்து, நண்பரே, சுகமாக உறங்குங்கள், உங்களுக்கு இங்கு ஒரு குறைவும் இல்லை. தாய்ப்பாலை தவிர மற்ற எல்லாம் இங்கு இருக்கின்றன. நான் அயலூர் சென்று விடியற்காலை வந்து விடுவேன். இது உங்கள் சொந்த இல்லம். இங்கு எந்த விதமான சத்தும் வராது. உங்கள் சொந்த இல்லம் போல் எண்ணி நீங்கள் நிம்மதியாக உறக்கம் கொள்ளலாம். அமைதி நிலவிய அழகிய அறை. ஒரு விஷயம், 6 அடி நீளம் ஒரு பெரிய கருநாகம் இந்த ஜன்னல் வழியாக வந்து அந்த ஜன்னல் வழியாக போகும். அது எந்த நேரத்தில் வரும் என்று கூற இயலாது. நேற்று இங்கு படுத்திருந்த 3 பேரை கடித்து கொன்றுவிட்டது. ஆதலால் தாங்கள் எச்சரிக்கையாக சுகமாக தூங்குங்கள் என்று கூறிவிட்டு சென்றார். வந்த நண்பனுக்கு உறக்கம் வருமா? எந்த நேரத்தில் கருநாகம் வருமோ என்ற ஏக்கந்தானே வரும். உறக்கம் வராதே. ராவணனாகிய கருநாகம் எந்த நேரத்தில் வருமோ இது அவனுடைய இடம். எந்த நேரத்திலும் வரக்கூடும். அவனை தடுப்பார் இல்லை என்று எண்ணுகின்ற எம்பிராட்டி உறக்கம் வராததானே. பிராட்டி தனக்குள் சிந்திக்கிறார். இந்த காவல் நிறைந்த இடத்தை விட்டு தான் வெளியேறுவது எளிதன்று. என்னை இந்த கொடிய அரக்கன் சிறை செய்திருப்பது ஆதித்தன் குலத்திற்கு அல்லவா இழுக்கு. வேதங்களின் நாயகனாகிய எம்பெருமான் வருவார், காட்சி தருவார் என்று எண்ணி 4 திசையும் நோக்குவாள். பவளத்தால் செய்தது போன்ற ஸ்ரீராமருடைய கரங்களையும் பாதங்களையும் கொண்டு நீலமேகம் போல் விளங்கும் கனை உருவை எண்ணும் தோறும் நீண்ட விழிகளில் இருந்து வழியும் கண்ணீரினால் தான் உடுத்தியிருந்த மெல்லிய புடவையை நனைத்துவிடும். புடவை நனைந்தால் மாற்றி கட்டி கொள்ள வேறு புடவை இல்லை. உடம்பில் உள்ள ஜாடராக்னி வெப்பத்தால் நனைந்த புடவை உலருகின்றது, மீண்டும் நனைகிறது, மீண்டும் உலருகிறது. இப்படி நனைவதும் உலருவதுமாக இருந்தது. மெல்லிய புடவையை மீண்டும் மீண்டும் உடுப்பதே அன்றி வேறு ஒன்றையும் அறியாள். உடுத்தி இருக்கின்ற புடவையையே மீண்டும் மீண்டும் உடுத்துவதற்கான காரணம் என்ன? உணவு இல்லாமையினால் தேவியின் உடம்பு வினாடிக்கு வினாடி இழைக்கின்றது. அதனால் புடவையை அவிழ்ந்து விடுகின்றது. அவிழ்ந்த புடவையை மீண்டும் மீண்டும் உடுக்கின்றாள். தேவி நீராடுவதையும் துறந்து உணவையும் மறந்து துன்பக்கடலில் வீழ்ந்து தவிக்கின்றாள். மன்மதன் அமிழ்கத்தில் வளர்ந்த ஓவியம் கற்பூர புகைப்பட்டு
மங்கி இருப்பது போல இருந்தாள். தமையனாரை தேடிச் சென்ற லக்ஷ்மண சுவாமி தமையனார் சந்திக்கவில்லையோ, இந்த இலங்கை கடலின் நடுவில் இருக்கின்றது என்ற என் கணவரும் மைத்துனரும் அறியவில்லை போலும். என்னை இந்த கொடிய அரக்கன் இங்கு சிறை வைத்த தன்மை தெரியாமல் இருக்கின்றார்களோ? என்னை ராவணன் கவர்ந்து வந்ததை பறவை வேந்தராகிய ஜடாயு பகவான் ஒருவரே கண்டார். அவரை அரக்கன் ராவணன் சிவன் தந்த வாளால் வெட்டி விட்டானே சிறகுகளை. அவர் என்னுடைய நிலைமையை தசரத மைந்தர்களுக்கு கூறாமல் இறந்து விட்டாரோ? அவர் சொல்லவில்லையானால் என் நிலைமையை யார் கூற வல்லவர்? வள்ளல் வழங்கிய கனையாளி. அசோகவனத்திலிருந்தே அன்னை சீதைக்கு பழைய நினைவுகள் தொடர்ந்து வந்தன. மாரீச்சன் சீதா லக்ஷ்மணர் என்ற புலம்பிய பொய்மொழியை மெய்மொழியாக எண்ணி லக்ஷ்மண சுவாமியை தமையனுக்கு ஆபத்து, நீ சென்று துணை செய் என்று அவரை மனம் நோக வைத்தேன். நான் வைத்த கடுஞ்சொற்களை லக்ஷ்மண சுவாமி தமையனாருடன் கூற, என் அருமை தம்பியை வைத்த இந்த கொடியவள் என்று என்னை துறந்து விட்டாரோ, என்னை மறந்து விட்டாரோ? முற்பிறப்பில் ஒற்றுமையாக வாழ்ந்த தம்பதிகளை நான் பிரித்து வைக்க அந்த வினை இப்பொழுது வந்து என்னை வேதனைப்படுத்துகிறதோ, என்னிடம் மூண்டதோ? இப்படி புண்ணில் எரி நுழைந்தது போல புழுங்கி வேதனைப்படுகிறாள் அன்னை. மெல்லிய கீரைகளை நெருப்பில் வாட்டி பக்குவமாக என் கணவருக்கு வேலை தவறாமல் உணவு தருவேனே. நான் இல்லாத போது அப்பரமதயாள மூர்த்திக்கு யார் தரப்போகிறார்கள்? அவரை தேடி விருந்தினர்கள் வந்தபோது அவர் என்ன துன்பத்தை அடைவாரோ? விருந்தினரை உபசரிக்க முடியவில்லையே என்று வேதனைப்படுவாரோ என்றெல்லாம் எண்ணினாள். தான் இருந்த இடத்தில் செல்லரிக்கவும் எழாமல் துன்பக் கடலில் மூழ்கியிருந்தாள். கொடிய அரக்கன் எல்லா உயிர்களையும் படைத்து தின்கின்ற பாவிகள் இத்தனை காலம் சீதையை வைத்திருக்க மாட்டார்கள், கொன்று தின்றிருப்பார்கள் என்று எண்ணி சட்டி சுட்டது கை விட்டது என்று என்னை விட்டு விட்டார்களோ, அல்லது தாயும் தம்பியாரும் வந்து அழைக்க கானகத்தில் வாழும் காலமும் முடிகின்ற தருணம் ஆயிற்று என்று அயோத்திக்கு திரும்பி விட்டார்களோ? ஆனால் தாங்கள் மேற்கொண்ட வனவாசம் பூர்த்தி ஆகாமல் அயோத்திக்கு திரும்ப மாட்டார்கள், நகருக்கு போக மாட்டார்களே. என்ன நிகழ்ந்ததோ யாதும் அறிகிறேன். என் கணவர் அருந்தவசீலர், பெருங்குணக்குன்று. என்னுடைய துன்பத்திற்கு முடிவு எப்போது வருமோ? தவஞ்செய்ய வந்த கணவருக்கு தொண்டு செய்ய வந்த நான் மானை பிடி கொடுப்பீராக என்று கேட்டதும் பிழை அல்லவா? என் வினையை நான் தானே அனுபவிக்க வேண்டும். என் நாயகன் விருப்பும் வெறுப்பும் அற்றவர். தந்தையார் இந்த அரசு உனக்கு உரியது, நாளை முடிசூட்டு விழா என்று கூறிய போதும் மாற்றான் தாய் நீ சடை முடியோடும் மர உடியோடும் கானகம் போ என்று கட்டளையிட்ட போதும் இன்பமும் துன்பமும் இன்றி சித்திரத்தில் எழுதிய செந்தாமரை போல் இருந்த தன்மையை உடையவர் பகவான் ஸ்ரீராமர். கரண் முதலிய வரபலம் உடைய 10,000 படைகளை 3 நாளிகைகளில் வென்ற வில் திறத்தை எண்ணி வெதும்புவான். கங்கை நதியில் ஓடம் விடுகின்றவனும் கல்வி அறிவும் ஆச்சாரமும் இல்லாதவனும் ஊனும் மீனும் உட்கொள்பவனுமாகிய ஏழை வேடனாகிய குகனை மார்புற தழுவி நீ எனக்கு தம்பி என்று கூறிய கருணை திறத்தை எண்ணுவான். திருமண சமயத்தில் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி தனது புனிதமான கரங்களால் தனது கரத்தை பற்றியும் பிடித்தும் அவருடைய மேலான கரங்களால் தன் பாதங்களை பிடித்து அம்மை மீது வைத்து வேத மந்திரங்களை செவியைப்பதையும் நினைத்து நெஞ்சம் நெகிழ்கின்றாள். கணவரார் கானகத்திற்கு புறப்படும் போது தனக்கே உரிய ஆடைகள் அணிகலன்கள் அனைத்தையும் மக்கள் விரும்பிய விலை உயர்ந்த பொருட்களையும் ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்கின்ற போது ஒரு வேதியனுக்கு ஆசை தணியாமல் மேலும் தரமாட்டாரா என்று ஆசையாய் விழுங்கப்பட்ட தன்மையை கண்டு சிரித்த பொம்மையை எண்ணுகின்றான். சித்திரக்கூட மலையில் மேல் தொங்கிய தனக்கே உரிய
ஆடைகள், அணிகலன்களை, பசுக்கள் முதலிய விலை உயர்ந்த பொருட்களை ஏழை எளியவருக்கு தானம் செய்கின்ற போது ஒரு வேதியனுக்கு ஆசை தன்மையை பார்த்து சிரித்த செய்கையை எண்ணினாள். சித்திரகூட மலையில் தங்கியிருந்த பொழுது காலை உணவு தேடி லக்ஷ்மண சுவாமி வில்லை ஏந்தி கொண்டு சென்றார். காலை உணவு தேடி அவர் சென்றிருக்கையில் தேவி சீதையின் மடியில் பெருமான் தலை வைத்து சிறிது கண்ணுறக்கம் கொண்டார். அப்போது தேவேந்திரன் மகனாகிய ஜெயந்தன் காகமாக வடிவெடுத்து பிராட்டியாரின் திருமார்பை கொத்தினான். ஸ்ரீ ராமபிரான் வெகுண்டு அவர் கரத்தில் ஆயுதம் இல்லாமையினால் படுத்திருந்த தர்பை புல்லை உருவி மந்திரத்தை கூறி ஏவினார். அது ராமபானமாகி அவனை விரட்டியது. அவன் 8 கோணங்களில் சென்றும் அவனுக்கு உய்வு கிடைக்கவில்லை. வேறு வழியின்றி ராகவா சரணம் என்று எம்பெருமான் திருவடியில் வீழ்ந்தான். பகவான், மூடனே, பரதார கமனம் செய்யலாமா? உன் தந்தையாகிய தேவேந்திரன் அகலிகையை விரும்பினான். அவன் மகனாகிய நீ பிறர் மனைவியை பேணுகின்ற பெரும் பாவத்தை செய்தனை. அடைக்கலம் என்ற அடியில் வீழ்ந்த அற்ப புறாவிற்கு உடல் தசையை அறுத்து கொடுத்த சிபி சக்கரவர்த்தியின் பேரன் நான். அடைக்கலம் புகுந்தோரை ஆட்கொள்வது என் குலத்திற்கே உரிய பண்பு. நான் உன்னை மன்னித்து உயிர் பிச்சை தருகின்றேன். ஆனால் ராமபாணம் வெறுமனே திரும்பாது. அதற்கு நீ ஒரு கண்ணை கொடுத்துவிடு என்று கூறி காகத்தின் ஒரு கண்ணை கவர்ந்தார் பகவான் ஸ்ரீ ராமபிரான். அன்று முதல் காகங்களுக்கெல்லாம் ஒரு விழியாகவே ஆகிற்று. இவ்வாறு மையல் மனைவிக்கு தீங்கு செய்த காகாசுரனுக்கும் கருணை பாலித்த ஸ்ரீ ராமபிரானுடைய கருணா விலாசத்தை எண்ணி எண்ணி கண்ணீர் வடித்தாள். இவ்வாறு புலம்புகின்ற அன்னை சீதா தேவியாருக்கு விபீஷணருடைய புதல்வியாகிய நற்குண நங்கை திரிசடை சீதைக்கு ஆறுதல் கூறி அன்புடை தோழியாக இருந்தாள். அவள் தாயினும் சிறந்த தயை உடையவள். அன்னை சீதா தேவி திரிசடையை நோக்கி கூறினாள், அன்புள்ள திரிசடையே, பெண்களுக்கு இடத்தோள், இடக்கண், இடது புருவம் துடித்தால் நல்லது. எனவே சீதைக்கு ஆறுதல் கூறிய திரிசடை, வலது புறம் துடிக்கக்கூடாது என்பர் பெண்களுக்கு. ரகுநாயகன் விஸ்வாமித்திரருடன் மிதிலாபுரிக்கு வந்தபோது எமக்கு இடப்பக்கம் துடித்தது. தாயே, நான் கணவருடன் கானகம் வந்தபோது வலப்பக்கம் துடித்தது. இப்பொழுது இடம் துடிக்கின்றது. எனக்கு நன்மை வருமோ? திரிசடை கூறினார், அன்னையே, இப்பொழுது நல்ல நிமித்தங்கள் தோன்றுகின்றன. ஒரு பொன்வண்டு வந்து என் காதில் ஊதுகின்றது. இது ராமபிரானிடமிருந்து தூது வரும் என்பதை உணர்த்துகின்றது. தேவி, ஸ்ரீ ராமபிரான் என் பெரிய தந்தையாகிய ராவணன் தலையில் எண்ணெய் தேய்த்து கொண்டு சிவப்பு ஆடையை உடுத்தி கொண்டு பெண்களும் பேய்களும் கழுதைகளும் பூட்டிய தேரில் ஏறிக்கொண்டு தென்திசை போக கனா கண்டேன். அசோகவனம் அழிவதாகவும் இலங்கை மாநகரம் பற்றி எரிவதாகவும் கனா கண்டேன். ராவணனுடைய அரண்மனையில் உள்ள பூர்ண கும்பங்கள் பொங்கி வர கனா கண்டேன். இவ்வாறு கனா கண்ட வண்டோதரி முதலிய தாய்மார்களின் கழுத்தில் இருந்து திருமாங்கல்யங்கள் தானே அருந்து விழுவதாக கனவு கண்டேன். 2 சிறந்த சிங்கங்கள் வந்து இலங்கையை அழித்துவிட்டு செல்வதாகவும், இங்கிருந்த மயில் 2 சிறிய சிங்கங்கள் வந்து இலங்கையை அழித்துவிட்டு செல்வதாகவும், இங்கிருந்த மயில் அச்சிங்கங்களுடன் செல்வதாகவும் நான் கண்டேன். சீதை இதனை கேட்டு மகிழ்ந்து, நல்ல கனவு கண்டனை, உன்னை பாதியில் எழுப்பிவிட்டேனே, மீண்டும் உறங்கி மற்ற கனவை காண்பாயாக என்று கூறினாள். அரக்கியர் ராவணனுடைய கட்டளையின்படி சீதா தேவியை சூழ்ந்து பல அரக்கியர்கள் கொடுமைகள் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த அரக்கிமார்கள் வயிற்றிலே வாயும் பருத்த வயிறும் அனப்பொறி பறக்கும் விழிகளையும் உடையவர்கள். அவர்கள் ஒரு தலையும் 10 கரத்தையும் உடையவர்கள். சிலர் பல விழிகளை உடையவர், சிலர் 20 தலைகளையும் 2 கரங்களையும் உடையவர், சிலர் சூலம், வாள், சக்கரம், அங்குசம், தோமரம், வேல் முதலிய ஆயுதங்களை ஏந்தியும் உள்ளவர், சிலர் யானை முகமும் புலி முகமும் கரடி முகமும் நரி முகம் நாய் முகமும் கொண்டவர்கள். கொடுமையே ஒரு வடிவமாக உடையவராகவும் 1000 அமாவாசை போல் இருண்ட உடம்பும் திரண்ட தோள்களை உடையவராகவும் பலர் இருந்தனர்.
அவர்கள் அன்னை சீதையை துன்புறுத்தினர். அவர்கள் அன்னை சீதா பிராட்டியாரை நோக்கி, சீதே, உன் விழியை பிடுங்கி கழுகுகளுக்கு போடுவோம், உன்னை துவையலாக அரைத்து விலங்குகளுக்கு விருந்து வைப்போம், ஏன் அழுகிறாய்? உன்னை யார் என்ன செய்தார்கள்? எங்கள் அரசராகிய ராவணனுக்கு அறிவே கிடையாது. விரும்பாத உன்னை அவர் விரும்புகிறாரே, என்ன மூடத்தனம்! எங்கள் அரசன் ராவணன் செய்வது என்ன ஒரு மூடத்தனம்! எங்களுக்கு ஒரு சுற்று வரும். எங்கள் பற்களின் இடையிலேயே பேய்களும் நாய்களும் ஆகாயமில்லாமல் உறங்கிக் கொண்டிருக்கும். இத்தகைய எங்களை அவர் விரும்பினால் நாங்கள் மனைவிகளாக இருக்க மகிழ்ச்சி அடைவோம். மின்னும் பூச்சி போல் இருக்கின்ற உன்னை கண்டு அவர் விரும்புகின்றாரே, அவருடைய அறிவின்மையை யாரிடம் சொல்வது? எங்கள் அரசர் வந்தால் வாருங்கள், இருங்கள், வணக்கம் என்று சொல்லு. 9 மாதங்களாக அழுது நீ என்ன அடைந்தாய்? எங்கள் மன்னவரை விரும்பினால் அரண்மனையில் சுகமாக வாழலாம் என்று கூறி ஆயுதங்களை இடிப்பது போலும் அடிப்பது போலும் கடிப்பது போலும் அச்சுறுத்தினார்கள். அப்போது தேவி அடைந்த துன்பத்திற்கு எல்லையே கிடையாது. அந்த நடுநிசையிலே வடிவாகிய ஆஞ்சநேய சுவாமி அங்கு வந்து சேர்ந்தார். பிராட்டியாரை கண்குளிர கண்டார். அரக்கியர்களுக்கு நடுவே கண்ணீர் குளத்தில் இருந்த அன்னம் போல் காட்சி தரும் தெய்வம் கற்புடைய பிராட்டியாரை நோக்கி, இவர்தான் சீதாதேவி என்று எண்ணி அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார். தேவியை தரிசித்தல் அருந்தவத்து பெண் தெய்வத்தை கண்ட ஹனுமார் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவர் தமக்குள் எண்ணுகிறார், அறம் அழியவில்லை, நான் சாக மாட்டேன் என்று எண்ணி ஆடினார். அவர் ராம் ராம் என்று பாடினார். அந்த மரத்தின் மீது அங்கும் இங்குமாக ஓடினார். உவகை தேனை உண்டார். எம்பெருமான் கூறிய அடையாளங்கள் அனைத்தும் இவரிடம் இருக்கின்றன. எரிகின்ற கொள்ளியை கூரை வீட்டில் ஒளித்து வைத்தது போல் தான் அழியும் பொருட்டு ராவணன் இவரை இங்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறான். பரவாசுதேவனாகிய நாராயணரே ஸ்ரீராமபிரான். தாமரையில் வாழும் மகாலட்சுமி அன்னை சீதா தேவி. இதில் சிறிதும் ஐயமில்லை. இந்த அன்னை உண்ணாமலும் உறங்காமலும் நீராடாமலும் உள்ளம் வெந்து நொந்து மெலிந்திருக்கிறார்கள். நான் ராகவனுடைய அழகிய புயத்தை புகழ்வேனா? பெண்களின் திலகமாகிய விளங்கும் இந்த தேவியின் திருவுள்ளத்தை புகழ்வேனா? அரசர்களுக்கு இருக்க வேண்டிய தர்ம குணம் நிறைந்த ஜனக மன்னரின் குலத்தை புகழ்வேனா? நான் எதனை பாராட்டுவேன்? பஞ்சாக்னியில் நின்று உண்ணாதும் உறங்காதும் தவம் செய்வோரும் தவ ஆற்றலும் இம்மாதரசியின் கற்புக்கு இணையாகாது. இப்பெண்ணரசியின் தவக்கூடத்தை ஸ்ரீராமபிரான் காண தவம் செய்தார் இல்லை. இந்த தவ பெரும் செல்வியை தருமமே காத்ததோ, ஜனகராஜாவினுடைய புண்ணியம்தான் இவரை காத்ததோ, கற்பு என்ற ஒன்று இவரை காத்ததோ, இது அருமையிலும் அருமை, இவருடைய பெருமையை உரைக்கலாகாது என்று எண்ணி ஓர் அசோக மரத்தின் கிளையில் மறைந்து நின்று கொண்டிருந்தார். ராவணன் வருகை. ராவணன் ஒளி வீசுகின்ற பற்பல மணிகளை பதித்த அணிகலன்களை பூண்டு சீதையை நோக்கி வருகின்றாள். ஊர்வசி உடைவாள் ஏந்தி உடன் சென்றாள். மேனகை வெற்றிலை பாக்கு கொடுத்து கொண்டு உடன் வந்தாள். திலோத்தமை அவனுடைய செருப்பை தூக்கி கொண்டு பின் சென்றாள். ஏனைய தேவ மாதர்கள் அவனுடன் தொடர்ந்து சென்றார்கள். அவனது வருகையை கண்ட ஆஞ்சநேய சுவாமி திடுக்கிட்டார். அவனை கண்டு உயிர் உழைகின்ற தேவியும் ஆசையால் வெதும்புகின்ற அரக்கர்களையும் அனுமார் கண்டார். தெய்வத்தை நினைத்து துதி செய்தார். ராவணன் சீதாதேவியின் அருகில் ஏறி, பெண்களின் நாயகமே, உனக்கு என்பால் கருணை இல்லையா? என்னை நீ அடைந்தால் மூவுலக செல்வமும் உன்னை வந்து அடையும். தேவரும் மற்றும் யாவரும் உன்னை வணங்குவார்கள். உன் கணவன் உயிர்விடும் பொழுது கூறிய ஒளியை நீ கேட்கவில்லையா? அடிமையாகிய என்னை நீ ஏற்றுக்கொள்வாய். என் ஆசையாகிய அனலை உன் அன்பினால் அணைத்து என்னை காப்பாற்று என்று முடிமேல் கரங்களை கூப்பி படிமேல் வீழ்ந்து பணிந்தான். சீதாதேவி எருமிலை போல் சீறி 3 உலகங்களையும் ஆளுகின்ற பேரரசனாகிய ராவணனை துரும்பாக கருதி கூறுகின்றாள். அற்பனே, என்னுடைய கணவரை என்னவென்று எண்ணுகிறாய்? நீ வெள்ளிமலையை அள்ளி எடுத்த பொழுது சிறு கால் விரலால் அடர்ந்த சிவபெருமானுடைய வில்லை என் கணவனார் உடைத்த போது உண்டாகிய ஓசையை 14 உலகங்களும் கேட்டன. நீ கேட்கவில்லையா? உண்மையில் நீ வீரனாக இருந்தால் போர் புரிந்து என்னை கவர்ந்திருக்க வேண்டும். என் கணவரும் லக்ஷ்மணரும் இல்லாத நேரம் பார்த்து
சந்நியாசியாக வந்து அன்னம் போட வந்த என்னை கன்னம் வைத்தனையே, இதுவா வீரம்? என் கணவரை மனிதன் என்று நீ அலட்சியமாக நினைக்கின்றனையே. உன்னை சிறையில் வைத்த கார்த்தவீரியனை அழித்த பரசுராமரும் மனிதன்தானே. உனக்கும் உன் அசுர குலத்திற்கும் நாசகாலம் நன்னி இருக்கிறது. உன் தங்கையின் மூக்கை அறுத்து உன் தம்பியர்களாகிய கர திரிசத தூஷணாதியர்களை கொன்று அஞ்சா நெஞ்சுடன் விளங்குகின்ற ரகுவீரனுடைய ஆற்றலை நீ உணரவில்லையா? 1000 கரங்களை உடைய கார்த்தவீரியன் உன் 20 கரங்களை குறித்து உன் வாயில் உதிரம் ஒழுக உன்னை குத்தி சிறையில் வைத்தான். அவனுடைய 1000 தோள்களையும் சிதைத்த பரசுராமரை என் கணவனார் கணப்பொழுதில் வென்றதை நீ அறியவில்லையா? இங்கே நின்று வீண் வார்த்தைகளை பேசாதே என்று கடுமையாக நிந்தித்தாள் அன்னை சீதை. இதை கேட்டு ராவணன் நாணமும் கோபமும் பொங்கி வர மையலால் மதியற்று நின்றான். மரத்தின் கிளையில் இருந்த அனுமார், எம்பிராட்டியை என் முன்னே இவ்வாறு பேசிய இக்கொடியவனுடைய தலைகளை உதிர்த்து என் திறமையை வெளிப்படுத்துவேன் என்று 2 கரங்களையும் பிசைந்து கொண்டிருந்தார். ராவணன், சீதையே, நீ அறிவில்லாத பேதையே, நான் ராமலக்ஷ்மணரை கொன்று உன்னை சிறையில் வைத்தால் நீ மாண்டு போவாய். ஆதலால் இந்த மாயம் செய்தேன். நீ நினைத்தால் ராமலக்ஷ்மணர்களை ஒரு கையால் தூக்கி வருவேன், அவ்விருவரையும் வாளினால் வெட்டுவேன். ஆனால் உன்னை எனக்கு தந்த அந்த உதவியை எண்ணி அவர்களை கொல்லாமல் இருக்கின்றேன். நான் ராம் லக்ஷ்மணரை கொல்லுவதை அன்றி அயோத்தியினை அடைந்து பரத சத்ருக்னரையும் கொன்று மீளுவேன். என்னை யார் என்று எண்ணினாய் என்று கூறிவிட்டு அங்குள்ள அரக்கிமார்களை நோக்கி, சீதை எனக்கு வசமாகும்படி செய்யுங்கள் என்று கூறிவிட்டு சென்று விட்டான். அனுமார். சிறிய திருப்படியான அனுமனை அஞ்சனையின் மைந்தனான ஆஞ்சநேய சுவாமி தேவி சீதையை எவ்வாறு தான் ஸ்ரீராம தூதன்தான் என்று நம்ப வைக்கலாம் என்று எண்ணி ராஜா தசரதோ நாம என்று தொடங்கும் பாடலை பாடி ஸ்ரீராமபிரானின் குண நலன்களை வர்ணித்தார். ஆஞ்சநேய சுவாமி முதலில் சிந்தித்தார். ராமபிரான் என்று தொடங்கினால் அன்னை சீதை பயந்து சுருக்கு மாட்டிக்கொள்வார்கள் என்று மதிமயங்கி தசரதர் மூலம் தொடங்கி அதன் பின்னர் தேவியை மீட்டு கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் அவ்வாறு தொடங்கினார். ராவணன் மிரட்டி சென்ற பின்னர் தான் யாருக்கும் உதவ மாட்டேன் என்று எண்ணி தன்னால் ராமபிரானுடன் இணைய முடியாது என்ற எண்ணம் கொண்டு அப்படியே அங்கிருந்த அசோக மரத்தில் தனது திருமுடியை கொண்டு கருங்கூந்தலை கொண்டு தூக்கிட்டு தனது வாழ்வை முடித்து கொள்ள எண்ணியிருந்தார். ஆஞ்சநேய சுவாமியின் தசரத மன்னரை குறித்த பாடல் அன்னைக்கு நம்பிக்கையை கொடுத்து உயிர் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுத்தது. நாம் பகவான் ஸ்ரீ ராமபிரானுடன் இணையலாம் என்ற நம்பிக்கை அளித்தது. மேலும் தேவி சீதையின் நம்பிக்கையை பெறுவதற்காக அனுமன் மேலும் பல அடையாளங்களை தேவிக்கு கூறிக்கொண்டிருந்தார். அனுமார் தேவி சீதைக்கு பல அடையாளங்களை கூறி முடிவில் கணையாளி மோதிரத்தை கொடுத்தார். அப்போது அம்மை, இந்த புனித மோதிரம் பாவம் நிறைந்த அரக்கனின் நகருக்குள் வந்ததே என்று கண்ணீர் சிந்தினாள். வெளி நீரால் அபிஷேகம் செய்தாள் அந்த கணையாளியை. அந்த கணையாளி சனக மன்னர் திருமணத்தின் போது மருமகனுக்கு தந்த பரிசு மோதிரமாகும். அன்னை சீதை அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவில்லை. நல்ல நாகம் மீண்டும் யாரையும் கடிக்காமல் நீண்ட நாள் வாழ்ந்தால் அதன் நஞ்சு நாகரத்தினமாக மாறும். அந்த நாகரத்தினத்தை இழந்த நாகம் மீண்டும் அதை அடைந்தால் எத்தனை மகிழ்ச்சி அடையுமோ அத்துணை மகிழ்ச்சி அடைந்தாள். பழம் பொருளை இழந்தவர்கள் மீண்டும் பெற்றது போல் கொண்டாள். நீண்ட நாள் குழந்தையில்லா பெண் குழந்தையை பெற்றெடுத்தது போல் மிகவும் மகிழ்ந்தாள். அனுமரை நோக்கி வாழ்த்து கூறுகின்றாள். அன்பின் வடிவமாகிய ஆஞ்சநேயா, உலகத்தை தந்த பிரம்மதேவனை தந்த முதல்வனுக்கு தூதாக வந்தாய். எனக்கு உயிர் தந்தாய். அம்மையும் அப்பனும் அத்தனும் ஆகி நின்றாய். சிறந்த தோள்களை உடையவனே, உயிரை கொடுத்த வள்ளலே, 14 உலகங்கள் அழிந்தாலும் நீ அழியாமல் நித்திய சிரஞ்சீவியாக இருப்பாய் என்று வாழ்த்தினாள். சீதா தேவி அனுமனை நோக்கி மகனே என்று அழைத்திருக்கலாம். அவ்வாறு அழைக்காமல் வள்ளலே என்று அழைக்கின்றார். அனுமார் பொன்னும் பொருளுமா கொடுத்தார்.
அன்னமும் ஆடையுமா தந்தார்? அவர் அப்போது தந்தது எதனை? தேவிக்கு இன்னுயிரை ஈந்தார். சீதை உள்ளம் வெந்து நொந்து உயிர்விட துணிந்த போது கணையாளியினை தந்து 6 உயிரை வழங்கினார். சீதைக்கு மட்டுமா உயிரை தந்தார்? அஞ்சனை குமாரனின் ஆற்றல். அனுமாரை சீதாதேவி வள்ளலே என்று அழைத்த காரணம் என்ன? சீதாதேவி மாண்டால் ராமபிரானும் லக்ஷ்மண சுவாமியும் மாண்டு விடுவார்கள். அக்கணமே சுக்ரீவன், அங்கதன் முதலிய வானர வீரர்கள் வாழ்வார்கள். இந்த செய்தியினை அறிந்தவுடன் பரத ஆழ்வாரும் சத்ருக்ன ஆழ்வாரும் மாண்டு போவார்கள். 3 தாய்மார்களும் மாண்டு விடுவார்கள். அதனால் அயோத்தியில் உள்ள மாந்தர்கள் மாண்டு விடுவார்கள். அதனால் பக்த உலகமே அழியும். அனுமார் சீதைக்கு உயிர் தந்து உலகத்திற்கே உயிர் தந்தார். அதனால் வள்ளலே என்று அழைக்கின்றார். சீதாதேவி அனுமரை நோக்கி, நீ யார்? எம்பெருமானுக்கும் உனக்கும் எவ்வாறு தொடர்பு ஏற்பட்டது? இங்கு நீ எவ்வாறு வந்தாய் என்று வினவினார். அனுமர், தாயே, ராவணன் தங்களை கவர்ந்த பின் ராமலக்ஷ்மணர் தங்களை தேடி வரும்போது ஜடாயுவை கண்டார்கள். அவர் தங்கள் நிலைமையை கூறி இறந்து விட்டார். பின்னர் பெருவுடையார் இறந்த பின் தங்களை தேடி கொண்டு வந்து கிஷ்கிந்தையை அடைந்து சூரியகுமாரனாகிய சுக்ரீவனுடன் நட்பு பூண்டார்கள். நீங்கள் அன்று எரிந்த அணிகலன்களைக் கண்டு உயிர் தரித்தார்கள். ராவணனை வென்ற மாவீரனாகிய வாலியை ஒரே அம்பினால் வதைத்தார். சுக்ரீவனுக்கு முடிசூட்டினார். சுக்ரீவனுக்கு 70 வெள்ளம் வானர வீரர்கள் துணை செய்ய இருக்கிறார்கள். அன்னையே, என்னை எவ்வாறு கடல் கடந்து வந்தாய் என்று வினவினீரே. தங்கள் கணவனாருடைய திருவடியை தியானிக்கிறவர்கள் பிறவிக் கடல் 7ஐயும் கடப்பார்கள். நான் அந்த உபர்கடலை கடந்தது ஒரு சிறப்பா? தாயே, எம்பெருமானுடைய பணி செய்யும் வீரர்கள் 70 வெள்ளம் வானரர்கள் இருக்கிறார்கள். அந்த வீரர்கள் கடலின் மணலை விட அதிகம் பேர் இருக்கிறார்கள். எனவே இதெல்லாம் ஒரு சிறப்பு. அந்த ஸ்ரீராம அடியவர்களில் அடியேன் கடைப்பட்டவன். அங்கு இங்கும் போகுமாறு சிறியவர்களுக்கு தானே கட்டளையிடுவார்கள். ஸ்ரீராமபிரான் அடியார்களில் ஒருவனாகிய யான் கடலை கடந்து வந்தேன். சீதை, ஹனுமனே, இங்கு அதிகம் நீ கால தாமதம் செய்யலாகாது. நான் இந்த இலங்கையில் கால் வைத்தபோது ஒரு கர்ப்பவாசம் 10 மாதம் இருப்பதாக திட்டமிட்டேன். இன்றுடன் 9 மாதங்கள் நிறைவடைந்தது. இன்னும் 1 மாதமே மீதமுள்ளது. அதற்குள் எம்பெருமான் வந்து ராவண சம்ஹாரம் செய்து என்னை சிறை மீட்டு போகுமாறு வேண்டினேன் என்று கூறுவாயாக. ஒரு கால் இந்த 1 மாதத்திற்குள் இங்கு வர இயலவில்லை என்றால் நான் இங்கு மாண்டு ஒழிவேன். எம்பெருமான் அப்படியே அயோத்தி சென்று கங்கை கரையில் எள்ளும் தண்ணீரும் இறைக்க கூறுவாயாக. குழந்தை இல்லாத எனக்கு நீர்க்கடன் அவர்தானே செய்ய வேண்டும். நான் இங்கு மாளும் தன்மையை அடைந்திருக்கிறேன். ஆதலால் என்னுடைய சிறந்த மாமியார் 3 வணக்கம் செலுத்தினேன் என்று கூறுவாயாக. சுக்ரீவனுக்கு என்னுடைய ஆசியை கூறுவாயாக. எம்பெருமான் அயோத்திக்கு செல்லும் பொழுது நீங்கள் உடன் சென்று அவருக்கு முடிசூட்டு விழா செய்யுங்கள். அந்த பட்டாபிஷேக கோலத்தை பாவியாகிய யான் காண தவம் செய்துள்ளேன் என்று கூறினார். அனுமார் சீதையின் திருவடிகளில் பணிந்து வணங்கி, தாயே, நான் சென்று ஸ்ரீராமபிரானிடம் கூறி அவர் வந்து இங்கு போர் செய்து தங்களை மீட்கின்ற தன்மை வேண்டாம். அது கால தாமதமாகும். அடியேனுடைய தோள் மீது அமருங்கள். அடுத்த வினாடியே ஸ்ரீராமபிரானுடைய திருவடியில் தங்களை ஒப்படைப்பேன் என்று கூறினார். சீதாதேவி, அனுமனேற்கு நன்றி. உன்னுடைய ஆலோசனை நன்றன்று. பாரத நாட்டின் மாண்பின்படி வயதுக்கு வந்த மகனை தாய் தீண்டலாகாது. நீ எனக்கு சேய், நான் உனக்கு தாய். ஆதலால் என்னை தீண்டிக் கொண்டு போவது சிறப்புடையலாகாது. ராவணனே என்னை தீண்டாமல் கொண்டு வந்திருக்கிறான். மகனே, நீ கூறியது சரியன்று என்று கூறினாள் அன்னை. அனுமார், தாயே, நான் தங்களை தீண்டவில்லை. இந்த இலங்கையை வேருடன் பறித்து ஸ்ரீராமபிரான் முன்னே கொண்டு போய் வைப்பேன். அப்போது தாங்கள் எம்பெருமானை அடையலாம் என்றார். அனுமனே, நீ சிறிய குரங்காக இருக்கின்றனையே, நீ எவ்வாறு இலங்கையை பெயர்த்தெடுப்பாய் என்று கேட்டாள் அன்னை சீதை. அனுமார் கூறினார், அன்னையே, அருந்ததியே, நானா சிறியவன்? என் வடிவத்தை காணுங்கள் என்று விஸ்வரூபத்தை, பேருருவத்தை எடுத்தார். அவருடைய திருவடி அதல பாதாளத்திலும் திருமுடி சந்திர மண்டலம் சூரிய மண்டலங்களையும் கடந்து நின்றது. சீதா தேவி தலை நிமிர்ந்து எட்டி எட்டி கண்டாள்.
அனுமருடைய முழங்காலும் தெரியவில்லை. அதிசயமடைந்தாள். மகனே, இந்த வடிவத்தை காண அஞ்சுகின்றேன், அடங்குவாயாக என்றாள். நல்ல குடும்பத்தில் தாய் தந்தையர் அடக்கினால் பிள்ளைகள் அடங்கும். அல்லாத குடும்பத்தில் தாய் தந்தையரை அடக்கும். சீதாதேவி அனுமரை கண்டு அகமகிழ்ந்து ஆனந்த கண்ணீர் வடித்து கூறுகின்றாள். மகனே, எம்பெருமானுக்கு லக்ஷ்மண சுவாமியை தவிர வேறு துணை இல்லை என்று எண்ணினேன். நீ ஒருவன் துணையாக அமைந்திருப்பதால் பகவானுக்கு ஆகாத காரியம் ஒன்றும் இருக்காது. இலங்கை கடல் கடந்து இருக்கின்றதே என்று எண்ணினேன். உன்னுடைய பேராற்றலை கண்ட பின் 7 கடல்களுக்கு அப்பால் இருந்தால் என்ன என்று எண்ணுகின்றேன். இந்த இலங்கை உனக்கு சுண்டு விரல் பாரம். ஆனால் என்னை கண்ணீர் விட்டு அழுகின்ற அபலை என்று எண்ணாதே. இந்த இலங்கையை அழிக்க எம்பெருமான் இணைய பெருமாளுடன் 70 வெள்ளம் வானர சேனையுடன் வர வேண்டுமா? கோதண்டத்தை வளைக்க வேண்டுமா? அம்புகளை தொடுக்க வேண்டுமா? இந்த இலங்கையையும் ஏனைய உலகங்கள் எல்லாவற்றையும் அழிக என்று ஒரு சொல்லால் நான் அழித்து விடுவேன். அத்தகைய ஆற்றல் என்பால் அமைந்துள்ளது. நான் இலங்கையையும் ராவணாதி அரக்கர்களையும் ஒரு கணத்தில் எரித்து விடுவேன். அப்படி எரித்தால் சீதாயனம் என்றுதானே பேர் வரும், ராமாயணம் என்று பேர் வராதே. பெண்ணாக பிறந்தவர்கள் கணவனுக்கு புகழ் தேடி கொடுக்க வேண்டும். அதனால் என் கற்ப கனலை அடக்கி கொண்டிருக்கிறேன். நீ உன் வாளை மடக்கி கொண்டு பெருமானிடம் சென்று வா. மகனே, விதியை வென்றவர்கள் யார்? விதிவழி மதி செல்லும் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களையும் மாட மாளிகையையும் துறந்து வந்த யான் அற்பமான மானை விரும்பினேனே. இதற்கு காரணம் விதியின் செயலாகும். ஒரு கால் இலங்கையில் நான் மாண்டு போவேனே. ஆனால் மறுபிறப்பில் எம்பெருமான் எனக்கு கணவனாக வர வேண்டும் என்று வரம் கேட்டதாக பெருமாளிடம் கூறுவாயாக. ஆஞ்சநேயா, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அயோத்தியிலிருந்து மிதிலாபுரிக்கு வந்து என் கரத்தை பற்றி இந்த ராமாவதாரத்தில் 2 மாதரை தொடேன் என்று எனக்கு வரம் கொடுத்ததை அவருக்கு நினைவூட்டுவாயாக. மிதிலாபுரிக்கு சென்றால் என் தாய் தந்தையருக்கு என் அன்பு வணக்கத்தை தெரிவிப்பாயாக. தாயே, நீங்கள் சிந்தை நொந்து செப்புவதை கேட்டு உளம் நொந்து உரைக்கின்றேன். தாங்கள் அகால மரணம் அடைய வேண்டாம். நான் சென்று ராமரை காண்பதுதான் தாமதம். நான் சென்று தெரிவித்தவுடன் என் தோள்களில் ராமபிரானும் அங்கதன் தோள்களில் லக்ஷ்மண சுவாமியும் வானர சேனைகளும் இங்கு வருவார்கள். அரக்கர்கள் அழிய உதிர ஆறு ஓடும். புண்ணிய நீராகிய உதிரத்தில் குடித்த பறவைகள் அரக்க மாதர்களின் கண்ணீரில் நீராடுவதை காண்பீர்கள். தங்கள் திருமேனியை உற்று கண்ட ராவணனுடைய வெளிகளை காக்கைகள் கொத்தி தின்பதை காணப்போகிறீர்கள். உலக அன்னை அரம்பையர் ஆடிய நடன சபைகளில் குரங்குகள் நடிப்பதை காண்பீர்கள். அதுவே அறம் வெல்லும் மரம் தோற்கும் என்று கூறினார் அனுமார். சீதாதேவி, நான் ஒரு கிளியை வளர்த்தேன். அது முட்டையிட்டு குஞ்சு பொரித்தது. அதற்கு என்ன பெயர் சூட்டலாம் என்று வினவினேன். அதற்கு எம்பெருமான் என் தாய் கைகேயின் பெயரை சூட்டுவாய் என்றார். இந்த அடையாளத்தை கூறு என்றாள். சூடாமணி. பின்னர் தன் மடியில் முடித்து வைத்திருந்த சூடாமணியை எடுத்து அடையாளமாக கொடுத்தாள் அன்னை சீதா தேவி. இளம் ஞாயிறு போல் அது ஒளி செய்தது. அதனை அனுமார் தொழுது வணங்கினார். விழிகளில் ஒற்றிக் கொண்டார். அதனை துணியில் முடிந்து பத்திரப்படுத்தி கொண்டார். சூடாமணி என்பது செய்யா என்ற வாய்ப்பாட்டின்படி சூடுகின்ற மணி என கருதுக. தேவர்கள் திருப்பார்கடலை கடைந்த போது அமிர்தத்துடன் செந்தாமணி, கோஸ்துவமணி, சூடாமணி என்ற 3 மணிகள் தோன்றின. சிந்தாமணியை தேவேந்திரன் அடைந்தான். இந்திரன் விநாயகருடைய திருக்கரத்தில் இருக்கும் தங்க கலசத்தில் பதித்து விநாயகருக்கு ஈந்தார். அந்த சிந்தாமணியுடன் கூடிய தங்க கலசத்தால் விநாயகர் நாள்தோறும் அம்மையப்பரை வழிபடுவார். 2வது கௌஸ்துவமணியை நாராயணர் திருமார்பில் அணிந்து கொண்டார். 3வது சூடாமணியை திருப்பார்கடல் கடைய துணிந்து நிமி என்ற மன்னனுக்கு அளித்தார்கள். இவன் பூஜித்து வழிபட்டு வந்தான். இவன் மரபில் வந்த சீதத்துவஜ ஜனகர் தமக்கு வேறு ஆண் சந்ததி இல்லாமையால்
இதை தலையில் சூடும் அணிகலனாக செய்து தனது பெண்ணான தேவி சீதைக்கு தந்தார். சீதா தேவி இந்த மணியை உயிரினும் உயர்ந்ததாக எண்ணி இதனை பூஜித்து வந்தாள். இந்த மணியை தான் இப்போது அனுமனிடம் அன்னை தந்திருக்கிறார். சூடாமணி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த சூடாமணி போல் முருகப்பெருமானுடைய திருமேனி ஒளி வீசும் என்று அருணகிரி பெருமான் கூறுகின்றார். அசோகவனத்தை அழித்தல். அனுமார் பிராட்டியாரிடம் விடைபெற்று கொண்டு புறப்பட்டார். நாம் திருடனை தேள் குட்டியது போல வெறுமையாக திரும்பி போவது நன்றன்று. அந்த அசோகவனத்தை அழித்தால் அரக்கர்கள் வருவார்கள். அரக்கரை அழித்தால் ராவணன் வருவான். அவனை கண்டு உரையாடி மீளலாம் என்று கருதினார். வானோங்கி வளமோங்கி செழிந்திருக்கின்ற பூ மரங்களையும் மாமரங்களையும் வேரோடு அடித்து பிடுங்கி வீசினார். சில மரங்களில் தூக்கணாங்குருவி கூடு கட்டியிருந்தன. அம்மரங்களை பிடுங்கி வானிலே வீசிய போது அக்குருவிகள் கட்டுண்ட சொர்க்கத்தை அடைந்தன. புண்ணியம் செய்தவர்கள் கூண்டுடன் கைலாசம் போவார்கள் என்பது பழமொழி. இங்கே இப்பொழுது அனுமார் ஈற்றத்துடன் செய்த செய்கையே குருவிகளுக்கு கூட்டுடன் சொர்க்கம் கிடைத்தது. அவர் கருணையோடு அருளியிருந்ததால் என்ன கிடைக்காது? மாருதி ஒரு ஹோம மண்டபத்தை பிடுங்கி இலங்கையை ஈது எறிந்தார். அதனால் அரக்கர்கள் பலர் மாண்டார்கள். காவல் செய்கின்ற தேவர்கள் ராவணனிடம் ஓடி சென்று, மன்னர் பெருமானே, ஒரு வானரம் வந்து அசோகவனத்தை முற்றிலும் அழித்துவிட்டது என்று கூறினார்கள். ஆதித்தனும் நுழையாத அசோகவனத்தை ஒரு குரங்கு அழித்தது என்று மூடரும் மொழியார். நீங்கள் என்ன கனவு கண்டீர்களா என்று தோள் குலுங்க சிரித்தான் ராவணன். கிங்கரர் பதம். கிங்கரர் என்ற ஒரு வகை அரக்கர்களை அழைத்து, நீங்கள் சென்று அக்குரங்கை உயிருடன் பிடித்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான். கடல் கொந்தளித்து கரை கடந்து வருவது போல் கிங்கரர் அனுமர் இருக்கும் இடத்தை நோக்கி வந்தார்கள். போர் என்றால் அவர்களுக்கு தேன் போல இனிக்கும், இடி போல முழங்குவார்கள். சக்கரம், உலக்கை, தண்டாயுதம், வாளாயுதம், இரும்பு வளைத்தடி, சம்மட்டி, பிண்டி பாலம், சூலம், வஜ்ராயுதம், குந்தம், மழு முதலிய ஆயுதங்களை ஏந்தி கொண்டு வந்தார்கள். அனுமார் அந்த அரக்கர் சேனையை கண்டு அதிக மகிழ்ச்சி அடைந்தார். விண்ணளாவிய ஒரு மரத்தை வேருடன் பிடுங்கி 4 திசைகளிலும் சக்கரம் போல் சுழற்றி போர் புரிந்தார். தாள்களால் சிலரை கொன்றார், தடக்கையால் சிலரை கொன்றார், தோள்களால் பலரை மாய்த்தார். அரக்கர் கரங்களில் இருந்த வாள்களால் பலரை கொன்றார். அரக்கர் அனைவரும் மாண்டு ஒழிந்தார்கள். தேவர்கள் மகிழ்ந்த அனுமன் மீது மலர் மழை பொழிந்தார்கள். காவல் புரியும் தேவர்கள் ராவணன் முன் சென்று அரக்கர்கள் மாண்டார்கள் என்று கூற அஞ்சினார்கள். வாய் குளறினார்கள். பூமியில் கால் தோயாது கையால் காட்டி உரைத்தார்கள். ராவணன் பெருஞ்சீற்றமடைந்து ஜம்புமாலி என்ற சேனை தலைவனை, நீ சென்று அந்த வானரத்தை உயிருடன் பிடித்து வா என்று பணித்தான். ஜம்புமாலி ராவணனுடைய கட்டளையை கேட்டு, இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்ததே, இத்தனை வீரர்கள் இருந்தும் என் தலைவன் என்னை மதித்து இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கினாரே, நான் பெரிய பாக்கியசாலி என்று எண்ணி உள்ளம் உவந்து சேனைகள் சூழ போருக்கு புறப்பட்டான். தோமரம், மழு, வஜ்ராயுதம், அங்குசம், வேலாயுதம், சக்கராயுதம், வில், தண்டாயுதம் முதலிய ஆயுதங்களை தாங்கிய வீரம் மிகுந்த அரக்கர்கள் அவனை சூழ்ந்து சென்றார்கள். தேர் வீரர்கள் 16,000, யானை வீரர்கள் 20,000, குதிரை வீரர்கள் 40,000, காலாட்கள் 80,000 அவனை சூழ்ந்து ஆரவாரம் செய்து மகிழ்ச்சியுடன் சென்றார்கள். அனுமான் தோரண கம்பத்தின் உச்சியில் அமர்ந்திருந்தார். ஆழமான குளத்தை கண்டால் நீந்த இரவனுக்கு மகிழ்ச்சி, பெருங்கூட்டத்தை கண்டால் பிரசங்கம் செய்கின்றவருக்கு மகிழ்ச்சி, அதுபோல் போரில் மிகுந்த சேனைகளை கண்டால் வீரனுக்கு மகிழ்ச்சி. அனுமான் ராமருடைய திருவடியை சந்தித்து அங்கு ஒரு பக்கம் இருந்த தண்டாயுதத்தை எடுத்தார். இமயவனைப் போல சுழற்றினார். பானைகளை உடைக்கும் கைத்தடியானை போல சேனைகளை கொன்று குவித்தார். பிணமலை குவிந்து உதிர ஆறுகள் ஓடின. ஜம்புமாலி தனித்து நின்றான். ஹனுமார் அவன் மீது கருணை கொண்டு, அறிவில்லாத வீரனே, உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன், நீ செல்லலாம் போ என்றார்.
ஜம்புமாலி அனுமாருடைய கருணை திறத்தை கண்டு வியந்தான். அனுமாரை எதிர்த்து போர் புரிந்து மாண்டான். ஒரு தூதன் ராவணனிடம் ஓடிப்போய் சென்று ஜம்புமாலி மாய்ந்ததை கூறினான். அரக்கர் தலைவா, குரங்கு ஒன்றுதான் அசுர சேனைகளை அழித்தது என்றான். பஞ்ச சேனாதிபதிகள் இதனை கேட்ட ராவணன் எரிமலை போல் சீறினான். என்னுடைய இலங்கை ஆட்சி நன்று நன்று இலைகளையும் மலர்களையும் உண்ணுகின்ற ஒரு குரங்கு இலங்கை வந்து என்னுடைய பல நாள் வளர்த்த அசோகவனத்தை அழித்து கிங்கரர்களையும் ஜம்புமாலியையும் கொன்று ஊருக்கும் போகாமல் இன்னும் போருக்கு என்று இருக்குமானால் இதனை விட புதுமை என்ன இருக்கிறது? தேரை கொண்டு வருக, நானே போர் புரிய செல்வேன் என்றான். அவனுடைய சீற்றத்தை கண்டு அனைவரும் அஞ்சினார்கள். அப்போது பஞ்ச சேனாதிபதிகள் விருபாட்சன், யூபாட்சன், துர்தரன், பிராசன், பாசகர்ணன் என்னும் பேர் உள்ளவர்கள் ராவணனை பணிந்து, எங்கள் தனிப்பெருந்தலைவா, ஓர் எறும்பை கொல்ல மாவீரன் தண்டாயுதத்தை எடுத்து தாங்கி புறப்பட்டு போவது போல் ஒரு குரங்கை கொல்ல செல்வது தங்கள் வீரத்திற்கு இழுக்கல்லவா? எங்களுக்கு அனுமதி கொடுங்கள். புழுவை காலால் தேய்ப்பது போல அக்குரங்கை அழித்து வருகிறோம் என்றார்கள். ராவணன் புன்முறுவல் பூத்து, நன்று கூறினீர்கள், நல்லது, சென்று வென்று அக்குரங்கை பற்றி கொண்டு வாருங்கள் என்றான். பஞ்ச சேனாதிபதிகள் சதுரங்க சேனையுடன் போருக்கு புறப்பட்டு சென்றார்கள். அவ்வாறு அரக்க வீரர்கள் போருக்கு போகும்போது அவர்களின் மனைவிமார்களும் புதல்வர்களும் அவர்களை இடைமறித்து அழுது தொழுது போருக்கு செல்ல வேண்டாம், சென்றால் திரும்பி வரமாட்டீர்கள், வந்திருப்பது வானரம் என்று இலங்கையை அழிக்க வந்த பூதமாகும், மையலால் கூறுகின்றோம், செல்ல வேண்டாம் என்று கூறி புலம்பினார்கள். அசுரர்கள் அவர்களுக்கு சமாதானம் கூறி போர்க்களம் சென்றார்கள். சேனாதிபதிகள் அந்த வானரம் எங்கே என்று கேட்டார்கள். அங்கிருந்த தூதர்கள், அதுவும் அந்த தோரண தூணின் மீது இருக்கின்றது பாருங்கள், அந்த குரங்கு, அது குரங்கு அன்று, அசுர குலத்தை அழிக்க வந்த கடவுளாகும் என்றார்கள். பஞ்ச சேனாதிபதிகளுடன் 50,000 தேர்கள், 50,000 யானைகள், 1,00,000 குதிரைகள், 2,00,000 பதாதைகள் கடல் போல் முழங்கியபடி வந்தன. உதிர சேற்றில் தேர்கள் வேகமாக செல்ல முடியாமல் தவித்தன. அனுமார் பேருரு கொண்டு யானையுடன் மற்றொரு யானையை மோதியும் தேருடன் மற்றொரு தேரை மோதி அழித்தும் அவர்கள் கரத்தில் உள்ள ஆயுதங்களை பறித்து அந்த ஆயுதங்களாலேயே அவர்களை கொன்றும் ஊழி காலத்தில் எழுகின்ற அக்னியைப் போல அந்த அசுர சேனைகளை அழித்து 5 சேனாதிபதிகளையும் உதைத்து வதைத்தார். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5 ஞானி ஒருவரை அடக்குவது போல அனுமார் ஒருவரை பஞ்ச சேனாதிபதிகளையும் வதைத்தார். ஆன்மாக்களாகிய நமக்கு மிக்க அல்லல் தருவது இந்த 5 ஆகும். 5 வேடரில் அயர்ந்தனை என்பது சிவஞான போதும். வளைத்து நின்ற இவர் கள்வர் மனத்திலே துயரம் செய்த என்கிறார் அப்பர் பெருமான். ஓர ஒட்டார் ஒன்றே உள்ள ஒட்டார் மலர் இட்டுந்தான் சேர ஒட்டார் ஐவர் செய்வதென்பான் என்று கரியார் அருணகிரிநாதர். பஞ்ச சேனாதிபதிகள் 5 ஒத்தார். அனுமர் அறிய வைத்தார். காவல் வீரர்கள் ஓடி ராவணனை பணிந்து துக்கப்படுவார் போல் நடித்து, வேந்தே, சேனைகளுடன் சென்ற 50 சேனை தலைவர்கள் அக்குரங்கினால் கொல்லப்பட்டார்கள். அந்த வானரம் சோம்பி இருக்கிறது என்றார்கள். அட்சகுமாரன். இலங்கை முழுவதும் மாதர்களின் அழுகை ஒலி நிறைந்தது. மகன் மாண்டான் என்றும் மணவாளன் மாண்டான் என்றும் உடன் பிறந்தான் இறந்தான் என்றும் அரக்கியர்கள் வாய்விட்டு அழுதார்கள். பரம பதிவிரதியாகிய சீதாதேவி ஒருத்தியை அளவைத்த பாவம் இன்று இலங்கையே அழிகின்றது. பஞ்ச சேனாதிபதிகள் மாண்டார்கள் என கேட்ட ராவணன் பெருஞ்சீற்றத்தை அடைந்தான். மீண்டும் தானே போருக்கு ஆயத்தமானான். அப்போது அவனுடைய கடைசி மகன் அட்சகுமாரன் தந்தையை வந்தனம் புரிந்து, தந்தையே, நான் ஒருவன் இருக்கின்றேன் என்ற எண்ணமே தங்களுக்கு இல்லையா? இந்த வாய்ப்பை எனக்கு கொடுங்கள். தூணிலே இருந்து வந்த நரசிங்கனே என்றாலும், உலகை ஒரு பந்து போல தன் தந்தத்தால் தூக்கிய வராகமே ஆனாலும் நான் கொல்ல வல்லேன். என் ஆற்றலை உலகமறிந்து பாராட்டும். எனக்கு கட்டளை இடுங்கள். ஒரு நொடியில் குரங்கை பற்றி வருகிறேன் என்றான். ராவணன் மகனை மார்புறத் தழுவி விடை கொடுத்து அனுப்பினான். அட்சகுமாரன் தேரில் ஏறிய போது அவனுடன் 12,000 இளம் புதல்வர்களும் மந்திரிகளின் மைந்தர்களும் சேனை தலைவர்களின் மைந்தர்களும் வேறு வேறு பதவியில் உள்ளவர்களின் மைந்தர்களும் ராவணன்
குமாரனுக்கு தேவ மாதர்களின் வயிற்றில் பிறந்தவர்களும் 4,00,000 இளம் வீரகுமாரர்கள் அட்சகுமாரனை சூழ்ந்து சென்றார்கள். இவ்வாறு செல்கின்ற மைந்தர்களுக்கு பின்னே காகங்களும் கழுகுகளும் பேய்களும் அந்த அரக்கர்கள் எண்ணிய வாத காலமாக செய்து வந்த தீவினையும் தொடர்ந்து சென்றன. போர்ப்பறைகள் முழங்கின. மாதர்களின் அழுகை ஒலியும் போர்ப்பறை ஒலியும் எங்கும் முழங்கின. ராட்சதர்களுக்கு இடத்தோள்களும் இடக்கண்களும் துடித்தன. தோரணத் தூணின் உச்சியில் அமர்ந்து ராம 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 என்று ஜபித்து கொண்டிருந்த அனுமார் அட்சகுமாரன் சேனைகளை சூழ வருகின்ற காட்சியை கண்டார். இவன் இந்திரஜித்தோ ராவணனோ என்று ஐயுற்றார். பல தலைகள் இல்லாததால் ராவணன் அல்ல என்றும், இவன் இளமையாக இருப்பதனால் இந்திரஜித்தும் அல்ல என்றும், இன்று நமக்கு நல்ல வேட்டைதான் என்று எண்ணினார். அந்த சேனைகளை நோக்கி தன் அழகிய தோள்களை நோக்கி ராமபிரானை அகக்கண்ணால் நோக்கி தொழுதார். அட்சகுமாரன் அனுமரை கண்டு அலட்சியமாக தோள் குலுங்க நகைத்தான். இந்த சிறு குரங்கா இத்தனை வீரர்களை கொன்றது என்று கூறினான். அட்சகுமாரனுடைய சாரதி, ஐயனே, இவனை குரங்கென்று அலட்சியமாக எண்ண வேண்டாம். உங்கள் தந்தையாரை வாளால் கட்டியடக்கிய வாலியும் குரங்குதானே, வீரம் எங்கெங்கோ இருக்கும் என்றான். காய்ந்து உலர்ந்த புல்வனத்தில் கனல் நுழைந்தது போல அனுமார் சேனை கூட்டத்தின் நடுவில் நுழைந்து அவர்கள் ஏந்தியிருந்த ஆயுதங்களை பிடுங்கி அவற்றினாலேயே அவர்களை கொன்றளித்தார். அத்தனை பேர்களின் உயிர்களை பற்றி கொண்டு போக யமனுக்கு 1000 கோடி தூதர்கள் இருப்பர் போலும். அரக்கர் சேனைகளை அழித்துவிட்டு அட்சகுமாரன் தேர் மீது தாவி குதித்து அவன் வில்லை பறித்து நிலத்தில் இட்டு தமது பாதத்தால் தேய்த்து கொன்றார். அப்படி தேய்த்து கொன்றவர் உலகம் தேய்ந்து ஆளையினும் தேயாத மாருதி என்று உணர்க. தேவியை கண்டேன். உலகில் உயிரென்றால் வெள்ளம் போல் இனிக்கும் தானே. சில அரக்கர்கள் உயிர்விட துணியாதவராகி கடலில் மீன் உருவாகி மறைந்தார்கள். சிலர் பசுக்களாய் புல் மேய்ப்பவர்கள் ஆனார்கள். சிலர் பறவைகள் ஆனார்கள். சிலர் அந்தணர் வடிவம் கொண்டார்கள். சிலர் பெண்கள் வடிவம் கொண்டு கூந்தலை பகிர்ந்து பின்னல் இடுவர் ஆகினர். சிலர் மாருதியே சரணம் சரணம் என்றார்கள். சிலர் கழுத்தில் ஜபமாலை அணிந்து கையில் ஜால்ராவை வைத்து தாளம் போட்டு ஹரிபஜனை செய்தார்கள். சாவிற்கு அஞ்சி பாவத்திற்கு அஞ்சாத அரக்கர் இத்தனை வேடங்கள் போட்டு உயிர் தப்பினார்கள். இதனை எண்ணுந்தோறும் சிரிப்பு வருகின்றது. உயிர் என்றால் யாருக்கு தான் இனிக்காது? சாதலில் இன்னாதல் இல்லை என்றார் தெய்வ புலவர். அரக்கர்களின் கள்ள வலிவை கண்டு மாருதி புன்னகை பூத்து அவர்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்தார். காவல் தேவர்கள் ராவணன் முன்னே சென்று களிக்கும் சீற்றத்துடன், வேந்தரே, நமது கடைக்குட்டி அட்சகுமாரர் வீர சொர்க்கம் சேர்ந்தார் என்றார்கள். இதனை கேட்ட மயன் மகனாகிய மண்டோதரி வாய்விட்டு புலம்பி அழுதாள். ராவணன் அழுதான். இலங்கையே அழுதது. அந்த அழுகை ஒலி கடல் ஒலியை அடக்கியது. கண்ணீரும் புன்னீரும் ஓடின. இந்திரஜித்து தன் மனைவியருடன் ஆடியும் பாடியும் ஊடியும் கூடியும் இன்ப வெள்ளத்தில் மூழ்கியிருந்தான். செவியில் இலங்கை மாதர்களின் அழுகை ஒலி கேட்டது. அருகில் இருந்தவரை கண்டு, எங்கும் அழுகை ஒலி கேட்கின்றதே, இதற்கு என்ன காரணம் என்று வினவினான். அவனுடைய ஏவலர்கள், வேந்தரே, பாரத நாட்டில் இருந்து ஒரு வானரம் வந்து அசோகவனத்தை அழித்தது. தங்கள் ஆட்சியை பழித்தது. கிங்கரர் ஜம்புமாலி பஞ்ச சேனாதிபதிகளின் உயிர்களை ஒழித்தது. தங்கள் கடைசி தம்பியான அட்சகுமாரனையும் கொன்றுவிட்டது. இதனால் இலங்கை மாநகரமே துன்புற்றிருக்கின்றது என்றார்கள். இதனை கேட்டு இந்திரஜித்து அதிர்ச்சி அடைந்தான். ஒரு குரங்கா இத்தனை பேரையும் வதைத்தது? அசுர ஆட்சி மாட்சி அழிந்ததே, இது அமரர்களின் சூழ்ச்சியாகும் என்றெண்ணி தேர் மீது ஏறி ராவணனுடைய பொன் மாளிகையை அடைந்தான். தந்தையாரை பணிந்தான். தந்தையே, உமக்கு அறிவு கூர் மழுங்கிவிட்டது போலும். தீயின் முன்னே பஞ்சு மூட்டைகளை அனுப்புவது போல் அனுப்பி அத்தனை பேரையும் அழித்து ஒழித்து போகுமாறு செய்தீர். அரக்கர்களை குரங்கு கொல்லவில்லை, தாம்தான் கொன்றுவிட்டீர். அசுர குலத்திற்கு அடங்கா பழியை உண்டாக்கிவிட்டீர். அது வானரம் அன்று, இலங்கையை அழிக்க வந்த பூதமாகும். நான் சென்று கட்டி எடுத்து வருவேன் என்று சீறி வெற்றி தேர் மீது ஏறி அசுர சேனைகள் புடை சூழ புறப்பட்டான். போர்க்களத்திற்கு சென்று மாண்ட சேனைகளின் உடம்புகள் மலை போலவும் உதிர ஆறுகளையும் கண்டான். இத்தனை வீரர்களையும் ஒருவனாக நின்று போர் செய்து அழித்த அந்த வானரத்தின் வீரம் மிகவும் பாராட்டுதற்குரியது. உலர்ந்த கால
வானரத்து ருத்ரமூர்த்திக்கு நிகரான வானரத்தின் ஆற்றல் அளவிட முடியாதது. தன் தம்பி அட்சகுமாரன் நிலத்திலே கருவேப்பிலை துவையல் போல் தேய்கொண்டிருப்பதைக் கண்டு உதிர கண்ணீர் வடித்தான். என் தம்பியா தேய்ந்தான்? இல்லை, என் தந்தையாரின் புகழ் தேய்ந்தது. இனி எனக்கு என்ன வாழ்வு என்றெல்லாம் எண்ணினான். ஹனுமார் விஸ்வரூபத்தை பேருருவத்தை எடுத்து இந்திரஜித்தின் சேனைகளை கொன்றார். இந்திரஜித்து அனுமருடைய பேருருவை கண்டு மயங்கினான். வானரமே, நீ நல்லை நல்லை, உனக்கு நிகரானவர் இல்லை இல்லை, யாருடனும் போர் செய்ய வல்லை வல்லை, இன்று உன் ஆயுளுக்கு எல்லை எல்லை என உணர்க என்றான். அனுமர் இந்திரஜித்தின் வார்த்தைகளை கேட்டு அண்டங்கள் குலுங்க ஆர்த்தார். திரிபுரம் எரித்த விரிசலை கடவுளைப் போல் சிரித்தார். மூடனே, உங்கள் வாழ்நாளுக்கு எல்லையும் நீங்கள் தொடர்ந்து உலகங்களுக்கு செய்த கொடுமைக்கு எல்லையும் உங்கள் ஆட்சிக்கு எல்லையும் கொண்டு வந்திருக்கிறேன் என்றார். சிறியதாய் கூறிய திருமொழியை சென்னியில் சூடி நெறியில் நின்ற ராமபிரானுடைய புகழ் போல் விண்ணளவும் வளர்ந்து தன் யோக சக்தியால் பேருரு கொண்டு நின்ற அனுமாரை இந்திரஜித் தலை நிமிர்ந்து எட்டி எட்டி கண்டான். பாதிக்கு மேல் திருமேனியை காணவில்லை. அனுமார் இந்திரஜித்தின் தேர்ப்பாகனை கொன்று அவனுடைய வில்லை முறித்து எறிந்தார். ஒரு மரத்தை வேருடன் பிடுங்கி அவன் தலையில் அடித்தார். அவனுடைய தேர்களை எல்லாம் அழித்தார். இந்திரஜித்து பிரம்மாஸ்திரத்தை எடுத்து வெள்ளில் தொடுத்து மானசீகமாக அப்படைக்கலத்திற்கு தூப தீப நிவேதனங்கள் செய்து அனுமர் மீது ஏவினான். அப்படைக்கலம் பெரிய பாம்பு வடிவமாகி அனுமரை பிணித்தது. ஆஞ்சநேயர் மேருமலையைப் போல் சாய்ந்தார். அவர் முயன்றால் அந்த அஸ்திரத்தை அழித்திருப்பார். அவன் படையை அலட்சியப்படுத்தக்கூடாது, கட்டுண்டு அடங்கி போவது நல்லது என்று அடங்கி சென்றார். அன்றி ராவணனை கண்டு அவனுக்கு அறநெறிகளை கூறலாம். அதனால் அவன் திருந்தி செய்த பிழைக்கு வருந்தி சீதா தேவிக்காக எம்பெருமானை பொறாது உய்வு பெறக்கூடும் என்று கருதி அரக்கர்களின் பாசத்தை பற்றி கொண்டு வரச் சொன்னார். அனுமார் தான் வீசிய மரங்களாலும் வீரர்களை எரிந்ததாலும் அழிந்திருந்த இலங்கையை கண்டு கொண்டே சென்றார். அரக்கர்கள் அனுமரை கண்டு, இந்த குரங்குதான் என் கணவனை கொன்றது, இந்த குரங்குதான் என் மகன்களை கொன்றது, இந்த குரங்குதான் என் தந்தையை கொன்றது என்று கூறி இகழ்ந்தார்கள். இந்த குரங்கை அடியுங்கள், கடியுங்கள், குட்டுங்கள், உதையுங்கள் என்று சில அரக்கியர் ஆரவாரம் செய்தார்கள். இந்த செய்தியை கேட்ட சீதா தேவி பெரிதும் வருந்தி அழுது மூர்ச்சித்தனள். அனுமருடைய நலத்திற்காக இறைவனை வேண்டிக் கொண்டாள். அனுமாரை கட்டி இழுத்து கொண்டு மேகநாதன் வரும் செய்தியை உரைத்தவர்களுக்கு ராவணன் பரிசு கொடுத்தான். இந்திரஜித் ராவணனுடைய அதி அற்புதமான அழகிய அரண்மனைக்கு அனுமனை அழைத்து சென்று அனுமரை காட்டி வணங்கி, தந்தையே, இந்த வானரம் குரங்கு அன்று, சிவமூர்த்தியோ திருமாலோ வானர வடிவில் வந்திருக்கின்றார்கள் என்று கூறினான். உறங்கும் போது கண்ட ராவணனை இப்போது அனுமார் விழித்திருக்கும் போது காண்கின்றார். ஆலகாலம் போல சீற்றம் எழுந்தது. அவனுடைய தலைகளை கண்டால் பனம் பழம் போல் உருட்டி பதைக்க பதைக்க வதைக்கட்டுமா, இவன் எலும்புகளை ஒடிக்கட்டுமா என்று எண்ணினார். பின்னர் தம் கருத்தை மாற்றிக்கொண்டார். இவன் சிவனிடம் வரம் பல பெற்றவன், இவனை கொல்வது அரிது, இவனாலும் என்னை கொல்வது அரிது. போர் புரிவதால் நாள் வீணே கழியும். சீதா தேவி இன்னும் 1 மாதம்தான் இலங்கையில் இருப்பேன், பின்னர் உயிர் விடுவேன் என்று கூறியுள்ளாள். ஆதலால் நாம் காலத்தை வீணாக கழிக்கலாகாது என்று எண்ணி கரை கடலாத திரைக்கடல் போல் நின்றார் ராவணனும் அனுமாரும். ராவணன் மாருதியை நோக்கி வினவுகின்றான். ஏய் வானரமே, நீ சக்கராயுதமா, வஜ்ராயுதமா, சூலாயுதமா, பிரம்மதேவனா, பூமியை தாங்குகின்ற 1000 தலைகளை உடைய ஆதிசேஷனா, இந்த இலங்கையில் போர் புரிந்து அழிக்கும் பொருட்டு போரையும் வடிவத்தையும் மறைத்து வந்திருக்கின்றாய்? உயிர்களை கவர்கின்ற நீல நிறமுடைய காலனா, கிரௌஞ்ச மலையை பிளந்த வேலேந்திய முருக கடவுளா, தென் திசையில் வாழ்கின்ற அகத்திய முனிவரா, என் திசை காவலரில் நீ யாவர்? அந்தணர்கள் அபிசார வேள்வி செய்து இலங்கையை அழிக்க அனுப்பிய அஞ்சாமை உடைய பூதமா, பிரம்மதேவன் அனுப்பிய வலிமை மிகுந்த தெய்வமா, நீ யார்? உன்னை யார் இங்கே அனுப்பியவர்? உண்மையை உரைப்பாயாக என்று வினவினான். அனுமார், இரக்கமில்லாத அரக்கனே, நீ கூறிய அனைவரும் அல்லர். அந்த அற்பமான வலிமை உடையவருக்கு ஏவல் புரிகின்றவன் நான் அல்லன்.
தாமரை கண்ணனாகிய ஒரு சமானமில்லாத வில்லாளியின் தூதன் யான். இலங்கை எய்தினேன். அந்த வில்லாளி யார் என்று அறிய விரும்புகின்றாயா? தேவர், மனிதர், முனிவர் முதலிய அனைவராலும் முடிக்க முடியாத அரிய செயலை செய்பவர் ராவணா. நீ பல காலமாக சம்பாதித்த வலிமையையும் தேவர்கள் அளித்த வரங்களையும் உன் சேனைகளையும் உன் பெருமிதமான வாழ்வையும் ஒரு கணையால் அழிக்க வல்லவர். அறிவில்லாதவனே, ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருள் எக்காலமும் கடந்த மும்மூர்த்திகளுக்குள் ஒரு மூர்த்தியாகி குலத்தையும் கமண்டலத்தையும் சக்கரத்தையும் துறந்து ஆலமிலையும் மலரையும் கையிலையும் விடுத்து வந்துள்ளார். தர்மத்தை எங்கும் நிலை நிற்கச் செய்து மக்கள் மீதமுள்ள கருணையால் வேதங்கள் கூறிய நீதி நெறிகளை மக்கள் தெரிந்து ஒழுகும்படி அவர்களை செந்நெறியில் செலுத்தி தீயவரை அழித்து தூயவருடைய துன்பத்தை தொலைத்து தன் திருவடியை சிந்திப்பாருடைய பிறப்பை அறுக்கும் பரமாத்மா பிறந்தார். எங்கே பிறந்தார்? கிணற்றிலே வீழ்ந்தவனை காக்க தாமும் கிணற்றில் வீழ்ந்து தூக்கி காப்பது போல் அப்பரமாத்மா வந்து பிறந்தார் என்று உணர்க. அசுரவேந்தனே, அயன், அரி, அரண் என்ற மும்மூர்த்திகளும் இணைந்து ஒருவராகி அயோத்தியில் அவதரித்த ராமபிரானுக்கு அடியவன் யான். என் பெயர் அனுமன். தேவி சீதா தேவியை தேடி வந்த அங்கதனுடைய தூதன். ராவணன் தோள் குலுங்க நகைத்த அங்கதன் தூதனே, என் நண்பனாகிய வாலி சுகமா? வாலியின் ஆட்சி சிறப்பாக நடைபெறுகின்றதா என்று கேட்டான். அனுமர், அரக்கனே, பயப்பட வேண்டாம். ராமபிரானுடைய ஒரு கணையால் வாலி மாண்டு விட்டான். இனி பிழைத்து வரமாட்டான். உன்னை கட்டி என் திசைகளிலும் தாவி உன்னை வேதனைப்படுத்திய வாலும் தீயில் மூழ்கிவிட்டது. இப்போது சூரியகுமாரனாகிய சுக்ரீவன் ஆட்சி புரிகின்றார். நான் ஸ்ரீ ராமபிரானுக்கும் சுக்ரீவனுக்கும் இனிய அன்பன். உனக்கு அறிவுரை கூற வந்தேன். உன்னை எனக்கு காட்டுவார் இல்லாமையால் அசோகவனத்தை அழித்தேன். விளக்கில் வீழ்ந்து மின்மினி பூச்சிகள் அழிவதைப் போல உன்னுடைய படை வீரர்கள் என்பால் போர் புரிந்து மாண்டார்கள். புலஸ்தியர் குலத்தில் மரபில் வந்த நீ ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒழுக்கம் உயிரினும் உயர்ந்தது. பிறன் மனைவியை விரும்புவோரை பழியும் பாவமும் சேரும். நரகமே வாய்க்கும். அதனால் பெருந்துயர் அடைவார். உனக்கு பல மனைவியர்கள் இருக்கின்றனர். போக மாதர்கள் பலர் இருக்கின்றனர். இத்தனை இருந்தும் பரதாரத்தை நீ விரும்புவது அறிவுடைமை ஆகுமா? இல்லத்தில் பலவாறு பசியார அன்னம் இருக்க இன்னொருவன் மனையில் உண்ண அன்னத்தை திருடலாமா? நீ அரசனா கல்வனா? சீதா தேவியை ஸ்ரீ ராமபிரானிடம் ஒப்புவித்தால் அப்பரம கருணாமூர்த்தி உன்னை மன்னிப்பார். வாழ்வும் வரமும் தருவார். காமத்தால் அறிவிழந்து அசுர குலத்தையே அழிக்காதே. செய்த பிழைக்கு வருந்துவாய். உள்ளன் திருந்துவாய். ஸ்ரீ ராமபிரான் திருவடியை பொறுத்து அடைக்கலம் புகுந்தவரை ஆதரிப்பது ஸ்ரீ ராமபிரானுடைய பரம்பரை சொத்து. அடைக்கலம் புகுந்த அற்ப புறாவிற்கு உடல் தசையை அறுத்து தந்த சிபி சக்கரவர்த்தியின் பேரன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி உன்னை மன்னித்து கருணை புரிவார். அவரை போன்ற கருணாமூர்த்தியை உலகத்தில் காண்பது அரிது என்று அனுமார் கூறினார். ராவணன் இதனை கேட்டு பெருஞ்சீற்றம் அடைந்தான். அற்ப குரங்கே, எனக்கு அறிவுரை கூறுவதா? உன்னை இப்போதே நான் நமன் உலகிற்கு அனுப்புவேன் என்று கூறி மிகவும் சீறி அனுமாரை கொல்வதற்கு வாளை எடுத்தான். அப்போது விபீஷணாழ்வார் ராவணனை தடுத்து, தமையனாரை மாதரையும் தூதரையும் கொல்லலாகாது. அப்படி கொன்றால் நமது புலஸ்தியர் குலத்திற்கு இழுக்காகும். ஆகவே கொல்ல வேண்டாம் என்று கூறினான். ராவணன், நன்றாய் கூறினாய். தூதரை கொல்வது பாவம் என்று சீற்றமாறி இந்த குரங்கின் வாலில் கயிறுகளை சுற்றி நெருப்பில் நனைத்து தீ வைத்து சுட்டு அனுப்புங்கள் என்று கட்டளையிட்டான். இந்திரஜித் அனுமாரை பிடித்த பாசத்தை அகற்றினான். இலங்கையில் உள்ள தாம்பு கயிறு, ஊஞ்சல் கயிறு, கொடி கயிறு முதலிய எல்லா கயிறுகளையும் கொண்டு வந்து அனுமருடைய வாலில் சுற்றினார்கள். அரக்கிமார்கள் மாங்கல்ய கயிற்றை மட்டும் வாங்கவில்லை. கயிறுகளை சுற்ற வால் நீண்டு கொண்டே இருந்தது.
1,00,000 அரக்கர்கள் வாளை சுற்றி நின்றார்கள். ராவணன் சேவகர்களே, இந்த குரங்குக்கு நான் செய்த தண்டனையை மக்கள் உணர்ந்து மகிழ வேண்டும். அதனால் வீதிகள் தோறும் சுற்றி காட்டிவிட்டு வடக்கு கடலோரம் தீ வையுங்கள் என்று பணித்தான். இச்செய்தியை கேள்வியுற்ற அன்னை சீதாதேவி, அக்னி பகவானே, நீ உலகிற்கு சாட்சியாக இருப்பவன். நான் கற்பில் தூயவள் என்பது உண்மையானால் என் மகன் அனுமனை சுடாதே. அரக்கர்கள் அனுமனுடைய வாளில் தீயிட்டார்கள். அந்த நெருப்பு அவரை சிறிதும் சுடாமல் சந்தனம் போல் குளிர்ந்திருந்தது. அனுமார் அந்த அற்புதத்தை கண்டு, இது அன்னையின் அருள் என்று அன்னை இருந்த திசையை நோக்கி தொழுதார். அனுமருடைய வாளில் அக்னி கொழுந்துவிட்டு எரிந்தது. அனுமார் உயர்ந்த ஒரு கோபுரத்தின் மீது ஏறி இலங்கை முழுவதும் வாளை நீட்டி அந்நகர் முழுவதையும் கொளுத்தினார். நகர் முழுவதையும் தீயினால் எரியலாயிற்று. தீக்கு இரையாக்கினார். மாதர்களும் குழந்தைகளும் தீயில் விழுந்து மடிந்தனர். அப்போது இலங்கையின் அழுகை ஒலி எங்கும் எழுந்தது. எங்கும் புகை படலம் மூடியது. ராவணனுடைய அரண்மனை எரிந்தது. ராவணன் முதலியோர் விமானம் ஏறி விண்ணில் இருந்து பிழைத்தார்கள். இலங்கை எரிய காரணம் என்ன என்று கேட்டான் ராவணன். சேவகர்கள் அவனை தொழுது, குரங்கின் வாளில் நாம் இட்ட தீ நமக்கு வந்துவிட்டது என்றார்கள். அந்த குரங்கை பற்றி கொண்டு வாருங்கள் என்றான். பல அரக்கர்கள் வெப்பம் தாங்காமல் கடலில் மூழ்கினார்கள். அனுமார் தன்னை பற்ற வந்த 50,000 அரக்கர்களை வாளில் உள்ள தீயினால் எரித்து வானத்தில் இளம் ஞாயிறு போல ஒளிரச் செய்து அசோகவனத்தை அடைந்து சீதா பிராட்டியை வணங்கித் தொழுதார். அன்னை அனுமருடைய வீர செயல்களை கண்டு மகிழ்ச்சி கொண்டு அனுமரை வாழ்த்தினார். அனுமான் வந்த காரியம் இனிது முடிந்ததென மகிழ்ந்து வானத்தில் ஓங்கி வடதிசை நோக்கி பாய்ந்தார். வசந்த நவராத்திரி என்றழைக்கப்படும் சைத்திர நவராத்திரியின் இராமாயணம் 7ஆம் நாள் பகுதி இனிதே நிறைவடைந்தது.